அனைத்து வாகனங்களையுமே 2028 இருந்து V2V டிவைஸ் அப்படிங்கிறது கட்டாயம்னு சாலை போக்குவரத்து அமைச்சகம் தரப்புல இருந்து ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் எதை குறிக்குது? V2V டிவைஸ் அப்படின்னா என்ன? இந்த V2V டிவைஸ் அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம விரைவா பார்க்கலாம். அதாவது 2028 இருந்து இந்த V2V டிவைஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் 2027 இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எல்லா வாகனங்களையுமே V2V அப்படிங்கிற தொழில்நுட்பம் கட்டாயமாக்கப்படுது. இதுக்கப்புறம் 2027 என்ன மாதிரியான வாகனங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, அது இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும், 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும், கனரக வாகனங்களாக இருந்தாலும், இது எல்லாத்துலேயுமே இந்த V2V டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அட்டாச் பண்ணி தான் இனிமேல் இந்த வாகனங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்க வாகனங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நாம் விரைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி V2V டிவைஸ் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தோட பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்போ மனுஷங்க வந்து ஒரு வாகனத்தில் உட்காந்து பேசுகிறதும் அதே மாதிரி ஒரே சாலையில் வரக்கூடிய 2 வாகனங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? அதை தான் இந்த V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா எந்தெந்த வாகனம் எவ்வளவு தூரத்தில் வருது, எவ்வளவு வேகத்தில் வருது, இன்னொரு வாகனத்தினால இன்னொரு வாகனத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படின்னு பல விஷயங்களை வாகனங்களே அவங்களுக்குள்ள நிறைய தகவல்களை கம்யூனிகேட் பண்ணிக்கும் தொழில்நுட்பம் மூலயமா. அதன் மூலயமா நமக்கு வந்து இன்டிமேஷன் வரும். இந்த இன்டிமேஷன் மூலயமா நம்ம வாகனங்களை இன்னும் பாதுகாப்பாக இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் திடீர்னு பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வாகனங்களுடைய வேகத்தை குறைச்சு மோதலோ இல்லை விபத்தையோ தவிர்க்கக்கூடிய விதமாக இந்த பாதுகாப்பு தகவலை வந்து இந்த தொழில்நுட்பம் மூலயமா 2 வாகனங்கள் பரிமாறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்தெந்த வழிகள்லாம் இந்த தகவல்கள் பரிமாறப்படும் வாகனங்களுக்கு இடையில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஆடியோ எச்சரிக்கை வாய்ஸ் மூலயமா. வாகனங்கள் 2மே இந்த பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கம்யூனிகேஷன் பண்ணதும் அந்த விஷயங்கள் நமக்கு ஆடியோ மூலயமா கம்யூனிகேட் ஆகும். உதாரணத்துக்கு உங்களுடைய டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்டில் இந்த சிஸ்டம் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து சொல்லும். அதாவது ஒரு 100 மீட்டரில் ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து உங்கள் வாகனத்தை இடிக்க போகிற மாதிரி அவ்வளோ ஓவர் ஸ்பீடில் வராங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நமக்கு அலாட் பண்ணிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டேஷ்போர்டில் டிஸ்பிளேவும் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொன்று, காரோடைய விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கண்ணாடி பக்கத்தில் பொருத்தப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன LED விளக்குகள் மூலயமா ஆபத்து நேரத்தில் அது மஞ்சள் நிறத்துலையோ இல்லை சிவப்பு நிறத்துலையோ வேகமாக மின்னும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொன்று, உங்களுடைய ஸ்டியரிங் வீல், அதாவது நீங்கள் கையை ஸ்டியரிங்கில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு மாதிரியான வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு ஆபத்து வந்து உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் வாகனம் உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய சீட்டு, ஓட்டுநர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த சீட்டில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷனை கொடுக்கலாம். இந்த வழிகளெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாகனம் அலர்ட் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் வந்து V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு செல்ஃபோன் வேணுமா, நெட்வொர்க் வேணுமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி நார்மலாக உங்களுக்கு வந்து நம்ம காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம இண்டிகேட்டர் போடுறோம், இல்லைனா இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அங்கே டேஷ்போர்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இதுவுமே இயங்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதுக்கு எந்த ஒரு மொபைல் நெட்வொர்க்கும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் விரிவுபடுத்துகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் உங்களுடைய கார்லேயோ இல்லை உங்களுடைய பைக்லேயோ கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் மூலயமா கூட நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்மளுடைய வாகனங்கள் நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு கேட்டோன்னா, வேகம், எவ்வளோ வேகத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாகனங்கள் வருது. அதற்கு அடுத்தபடியாக இருப்பிடம், நீங்கள் எந்த வழியில் பயணிக்கிறீங்க, ஒருவேளை அந்த வழியில் ஏதாவது ஆபத்துகள் இருக்கா, ஏதாவது டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி போட்டிருக்காங்களா, இல்லை சாலை வந்து சரியில்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை கூட இது இன்டிமேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, சரி இப்போ காரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பைக்கை வந்து நம்ம எப்படி இன்டிமேட் பண்ணோம்? கார்லனா டேஷ்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, இது எல்லாமே சொல்லும். பைக்கில் வந்து நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, பைக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார், இந்த ஹேண்டில் பார் மூலயமா உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகும் ஏதாவது ஆபத்துகள் இருக்குது அப்படின்னா.
அடுத்து நம்ம உட்கார்ந்திருக்க சீட், பைக்ல நம்ம உட்கார்ந்திருக்கிற சீட் வேகமா அதிரும். இடது பக்கத்துல ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா இடது பக்கமா இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கை கிரிப், அடுத்தபடியா வலது பக்கத்துல ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கை கிரிப், இதுலலாம் கூட வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் உங்களை சுத்தி வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுடைய வாகனமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த V2V சிஸ்டம் கம்யூனிகேஷன், அதாவது V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம். சரி, ஒருவேளை உங்ககிட்ட ப்ளூடூத் வசதி இருக்கக்கூடிய ஹெல்மெட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட பைக்கோட கனெக்ட் ஆகிடும். அதன் மூலயமாவும் நீங்கள் வந்து இன்டிமேஷனை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்பீடோமீட்டர், அந்த ஸ்க்ரீன் மூலயமாவும் ஆபத்துகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ காரு, பைக்கு, அப்புறம் வந்து கனரக வாகனங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய எல்இடி விளக்குகள், அப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் கியரு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி பல வகைகளில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, எச்சரிக்கைகள் என்னன்னு நம்மளுடைய வாகனங்களே சொல்லும். இது முழுக்க முழுக்க சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. V2V தொழில்நுட்பம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, OBU அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்போர்ட் யூனிட், அதாவது ஆன்போர்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்போர்ட் யூனிட் மூலயமா வந்து தகவல்கள் பரிமாறப்படும் வாகனத்துக்கு இடையில. இது வந்து வேகம், அப்புறம் திசை, இருப்பிடம், இந்த தகவல்களை பரிமாற்றிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா DSRC, இந்த DSRC மூலமாகவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 300 மீட்டர் இல்லை ஒரு 1000 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய, மன்னிக்கவும், ஒரு 300 மீட்டர்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் வாகனங்கள் வந்து பரிமாறிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா செல்லுலார் V2X அப்படிங்கிற தொழில்நுட்பம், உங்களுடைய ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவும் உங்களுக்கு அந்த தகவல்கள் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அலைவரிசை மூலமாக ஜெகாபிட்ஸ் 5.9 ஜெகாபிட்ஸ் அலைவரிசை மூலமாக 300 மீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தரவுகளையும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய வாகனங்கள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படிங்கிற மாதிரி பல தொழில்நுட்பங்கள் மூலயமா தான் இந்த V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இயங்கப்பட இருக்குது. இன்னொரு விஷயம் கிளவுட் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணுன்னா, வானிலை எப்படி இருக்குது, சாலையோடைய நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த வசதிகள் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடிப்படை பாதுகாப்பு வசதிகள், ஒரு 300லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவில் காருக்கு ஜஸ்ட் ஒரு வினாடிக்கு பார்த்தோன்னா 10 முறை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே பரிமாறப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த V2V கம்யூனிகேஷன் சிஸ்டமில். இது என்னென்ன மாதிரியான விபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அடுத்தபடியாக திடீர்னு ஒரு வாகனம் பிரேக் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த எச்சரிக்கை நமக்கு தெரிய வரும். நேருக்கு நேர ஒரு வாகனங்கள் மோத போகுது, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு 200-300 டிஸ்டன்ஸில் ஒரு வாகனம் உங்களை இடிக்க போகிற மாதிரி வருதுன்னா அந்த தகவலும் தெரிவிக்கப்படும். பார்வைக்கு தெரியாத பகுதி, நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, நிறைய மழையாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா. இரவு நேர பயணம், ரொம்ப டார்க்காக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகுது சாலையில் மற்ற வாகனங்கள்னால, அதையும் இன்டிமேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸோ இல்லை தீயணைப்பு வாகனங்கள்லாம் உங்களுக்கு பின்னாடி வருது இல்லை உங்களுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அதையுமே இன்டிமேட் பண்ணிடும். எரிபொருள் இதனால் மிச்சமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த V2V கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா வாகனங்களுக்கும் 2028 கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிறதுனாலையும் 2027 அதனால தான் தயாரிக்கக்கூடிய எல்லா வாகனத்திலையும் பொருத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு வரதா சொல்லப்படுது. இந்த உத்தரவு வந்து ஒருவேளை வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்குமா, இப்படி பேக் டு பேக் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் எப்படிங்க வண்டி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கு இந்த சிஸ்டத்தை எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்ன, இந்த சவால்லாம் தாண்டி எப்படி 2028 இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குங்க. ஆல்ரெடி உங்களுடைய வாகனம் இருக்குது, அதில் இந்த சிஸ்டம் இல்லை அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுக்கான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனம் 2500 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் வரைக்கும் ஆகுது. 4 சக்கர வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4000 ரூபாயிலேருந்து 7000 வரைக்கும் கூட கட்டணம் ஆகும். இதை நம்ம இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களோட சேர்த்து பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 10,000 கிட்ட வந்துடுது. நமக்கு வந்து பெட்ரோல் போடுறதுலேருந்து வாகனம் சர்வீஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ செலவாகும் பொழுது புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதுக்கும் நாங்கள் செலவு பண்ணமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கு அரசு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது முழுக்க முழுக்க வாகன ஓட்டிகளினுடைய பாதுகாப்பை கருதி நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதே மாதிரி இது வந்து சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
காத்திருப்போம் இந்த சட்டம் அப்படிங்கிறது எப்போ அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதெல்லாம்.